VJACS சமையலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மைதா பிஸ்கெட். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த பிஸ்கெட்டை எவ்வளோ ஈஸியாக செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி VJACS சமையலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஒரு பவுலில் 1/3 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு மைதாக்கு 1/3 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு சிட்டிகை உப்பு சேர்க்கக்குள்ள அந்த ஸ்வீட்னஸ் நல்லா எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம வெந்நீர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கலாம். வெந்நீர் சேர்க்கக்குள்ள சர்க்கரை நல்லா கரையும், அதுக்காக தான் வெந்நீர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கணும். ரொம்ப சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வெது வெதுப்பாக இருந்தால் போதும். கலந்து வச்சாச்சு. ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா நம்ம சர்க்கரை நெய் தண்ணியெல்லாம் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. அப்போதான் நம்மளுக்கு தண்ணியோட அளவு கரெக்டாக தெரியும். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். பாருங்க, நான் எல்லா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால நான் நார்மல் வாட்டரை சேர்த்துக்கிறேன். இதுவும் சுட தண்ணி தான், கொஞ்சம் வெது வெதுப்பாக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல இருக்கட்டும். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாவு விரிச்சிடலாம். நான் ஒரு சப்பாத்தி கல்ல கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேன். பாதி போர்ஷன் மாவு மட்டும் நான் எடுத்து லைட்டாக தட்டிக்கிறேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி தட்டிட்டு நம்ம இப்போ விரிச்சிடலாம். மேலே மாவை நல்லா டஸ்ட் பண்ணிட்டு விரிச்சிடலாம், அப்போ ஒட்டாம வரும். பாருங்க, நல்லா விரிச்சாச்சு. பாருங்க, இந்த திக்னஸ்ல இருக்கணும், அப்போ கரெக்டா இருக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கக்குள்ள. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன், அப்போ நமக்கு ஷேப் கரெக்டா வரும். இப்போ நம்ம வேணுன்ற ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுக்க போறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, ரொம்ப சூப்பரா கட் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம தனித்தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம், அப்போ ஒட்டாம சூப்பரா பொரிச்சு எடுக்கலாம். பாருங்க, ஒரு வாணல்ல பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் காய வச்சிருந்தேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க மாவை இதுல சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, அப்பதான் ஒட்டாம இருக்கும். வேக ஆரம்பிச்சோடனே மேல வருது பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா மேல வந்துட்டு நல்லா ஒரு லைட் பிரவுன் கலர்ல வரணும். இந்த மாதிரி திருப்பி விட்டே இருக்கலாம், அப்போ எல்லா சைடும் நல்லா வேகும், கரெக்டா ஈவனா வேகும். இந்த பிஸ்கெட் செய்யறது ரொம்ப சிம்பிள்ங்க, டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, ஒரு பிரவுன் கலர்ல வந்துருச்சு இல்ல, இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் எடுத்தாதான் நல்லா கிறிஸ்பியா இருக்கும். பாருங்க, சூப்பரான மைதா பிஸ்கெட் ரொம்ப குயிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபியை மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.